பெரியோர்களே, தாய்மார்களே, ஜோதிட ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் முனைவர் TSR ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன். இன்னைக்கு நம்ம தட்சிணாயனம் முடிந்து உத்தராயணம் துவங்க இருக்கின்றது. பொங்கல் பண்டிகையை ஒட்டி முதல் தினம் வருவது பொங்கலுக்கு முன்னால நம்ம போகி பண்டிகை, அதாவது மார்கழி மாதத்தினுடைய கடைசி நாள் அன்று பொங்கல் திருநாளின் முதல் நாள். இதுல போகி பண்டிகையை கொண்டாடுகின்றோம். அதாவது இந்த போகி பண்டிகையினுடைய தத்துவம் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். வீட்டில உள்ள பழைய மற்றும் தேவையில்லாத பொருள்களை புறக்கணித்து அப்புறப்படுத்தி புதியன புகுத்தல் வேண்டும் தைத்திருநாளில் அப்படிங்கிற எண்ணத்துலதான் போகி பண்டிகை கொண்டாடுறோம். வீட பாத்தீங்கன்னா ஒரு வாரமாவே வீடு பூரா எல்லாம் ஒற்றை அடிச்சு வெளியில எல்லாம் சுத்தம் பண்ணி, சில வீடுகள் எல்லாம் சுண்ணாம்பு இல்லைன்னா பெயிண்ட் அடிச்சு எல்லாம் கரெக்ட் பண்ணுவாங்க. அந்த குப்பைகளை எல்லாம் முன்னால வைத்து எரிக்க வேண்டும். இது மட்டும் பண்ணுவது முக்கியமல்ல. நம்ம இந்த போகி பண்டிகையொட்டு ஒரு முக்கியமான ஒரு புராண கதை ஒன்று இருக்கு. அதாவது கிருஷ்ணாவதாரத்தின் போது கிருஷ்ணர் யாதவர்களையும் பசுக்களையும் காப்பாற்றி வந்து கொண்டிருந்தார். அப்ப இந்திரன் என்னடா இத்தனோன்னு ஒரு சின்ன பையன் இவ்வளவு போடுறானே அப்படின்ட்டு மனதில் அவர், ஏன்னா இந்திரலோகத்துக்கு அரசன் அல்லவா, அவர் என்ன நினைக்கிறாரு, மலைக்கும் இதுக்கும் அவர் தான் அதிபதி. மழை, வெயில், நவகிரகம் எல்லாத்துக்குமே அவர் அதிபதி இந்திரன் தான். அதனால அவர் என்ன பண்றாரு, அடாது மழை பொழிய வைக்கின்றார். அந்த மழை விடாம பெய்யறதுனால அந்த பசுக்கள், மாடுகள், எருமைகள், ஆடு, மாடு எல்லாமே ஒதுங்குவதற்கு இடம் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த கிருஷ்ணர் என்ன பண்றாரு, யாதவர்களும் பசு மேய்ப்பவர்களுக்கு, ஏன்னா கிருஷ்ணரே அவர் மேய்ப்பவன் தான் பேரு. அவர் கிருஷ்ணர் என்ன பண்றாரு, என்னடா இவ்வளவு மழை பெய்யுதே பார்த்துட்டு யோசனை பண்ணி, சரி இதெல்லாம் நம்ம இந்திரனுடைய திருவிளையாடல் தான் அப்படின்னு நினைச்சிட்டு அவர் அந்த பக்கத்துல ஒரு பெரிய மலை இருக்கு. அந்த மலைக்கு பேரு கோவர்த்தன மலைன்னு பேரு. அந்த கோவர்த்தன மலைய அப்படியே இந்த சுண்டு விரல், ஒருவருடைய உடம்புல இருக்கிறதுக்குள்ள பலம் இல்லாத ஒரு அங்கம் எதுன்னா சுண்டு விரல் தான். சொல்லுவாங்க பலசாலி தான், என் சுண்டு விரலை கூட அசைக்க முடியாதுன்னு. சோ அந்த அளவுக்கு அந்த சுண்டு விரலுக்கு பலம் இல்லாத இடம். அதை அசைக்க முடியாம ஒருத்தனை பண்ணோம்னா அவன் பலசாலி அல்ல அப்படிங்கறத ஊர்ஜிதப்படுத்திடலாம். அந்த மாதிரி இருக்கும்போது அந்த சுண்டு விரல்ல கோவர்த்தன மலையை அப்படியே தூக்கி கொடையாக பிடிக்கின்றார். அந்த மலைக்கு கீழே அந்த அத்தனை இடங்கள்லயும் யாதவர்கள், பசுக்கள், மாடுகள், ஆடுகள், மற்ற எருமைகள் எல்லாமே தஞ்சம் புகுந்தனர். ரொம்ப நேரம் மழை பெஞ்சு சரி பாக்குறாரு இந்திரன், என்னடா இத்தோண்டு பையன் இந்த மலையவே தூக்கிட்டு இது பண்ணிட்டு நிக்கிறானே அப்படின்னு. அப்பதான் அவருக்கு புரியுது, நம்ம கிருஷ்ணரை சாதாரணமாக எடை போட்டு விட்டோம். இவர் தெய்வ அம்சம் உள்ள ஒரு குழந்தை. ஆகையினாலதான் நம்ம ஒன்னும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஐயனே என்னை மன்னிக்க வேண்டும் சொல்லும் போது கிருஷ்ணர் சொல்றாரு, எப்பா இதுவரைக்கும் மலைக்கு அதிபதியானவன் நீ, வெயிலுக்கும் அதிபதியானவன் நீ. ஆகையினாலதான் உலகத்திலே உள்ள பயிர் பச்சைகள் எல்லாம் வளர்வதற்கும் மற்ற உயிரினங்கள் வளருவதற்கும் அந்த இன்றியமையாத சக்தி சூரியனும் மலையும் சந்திரனும் தான். இது எல்லாத்தையும் நீ தர்றங்காட்டிக்கு உனக்குத்தான் தை திருநாளுக்கு முன்னால் இந்திர பூஜை நடத்தி இது பண்ணிட்டு இருப்பாங்க. நீ இந்திர பூஜை நடத்தி உனக்கு நன்றி செலுத்தும் விதமாக அதை செய்து கொண்டிருந்தார்கள். நீ அவங்களுக்கு பயங்கர கஷ்டம் கொடுத்தங்காட்டிக்கு இனிமேல் இந்திர பூஜைக்கு பதிலாக சூரிய நாராயண பூஜை
அந்த தை திருநாளுக்கு முன்தினம் தை திருநாள்ல கொண்டாடுவாங்க. அந்த பூஜை பண்ணி அந்த இதெல்லாம் பண்றதே வந்து சூரிய நாராயணுக்கு பண்ணோன்னா, ஐயனே என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், நான் தெரியாம பண்ணிட்டேன், இது மாதிரி இது பண்ண மாட்டேன்னு சொல்றாப்ல. அதனாலதான் வந்து அந்த கோவர்த்தனகிரி வந்து அந்த மலைக்கு வேற ஒரு கோபுரம். என்னடா பகவானோட சுண்டு விரல் வந்து இவ்வளவு பெரிய மலை அவருடைய சுண்டு விரலை சுமக்க வைத்து விட்டோமே அப்படின்னு, ஐயனே உங்க சுண்டு விரல் உடம்பை எல்லாமே ரொம்ப இந்த பாரத்தினாலே கஷ்டப்பட்டிருக்கோம். அடுத்து இதுல வந்து நீங்க என்னுடைய மலையிலே அமர வேண்டும், பிரதிஷ்டையாகவும் சொல்ல வேண்டும் போதுதான் கிருஷ்ணன் அதற்கு உரிய காலம் வரும். அப்பொழுது திருப்பதி மலையிலே இந்த கோவர்த்தன மலை அடிவாரமாக அமையும். அங்கே திருப்பதி வெங்கடாஜலபதியாக நான் அங்கே எழுந்தருளுவேன் சொல்லாமல் சொல்லுகின்றார். இதுதான் இந்த கோவர்த்தனகிரியை வந்து இதுக்கு விளக்கமாக கொடுப்பார்கள். இந்த போகி பண்டிகையின் போது நம்ம எப்படி இந்திரனுடைய மனதிலிருந்த அழுக்கு, பொறாமை, தான்கிற அகம்பாவம் இதெல்லாம் வந்து கிருஷ்ணர் அகற்றினாரோ, அதுபோல வீடு சுத்தம் பண்ணா மட்டும் பத்தாது, ஒற்றையடிச்சா மட்டும் பத்தாது, பழையன கழித்தால் மட்டும் பத்தாது, நம்ம மனதில் இருக்கக்கூடிய அகம்பாவம், ஆணவம், பொறாமை அத்துணை தீய குணங்களையும் நாம் தவிர்த்து விட்டு நல்லதையே நாம் நினைக்க வேண்டும். அந்த மாதிரி போகி அன்னைக்கு நம்ம வந்து எல்லாம் சுத்தப்படுத்தி நம்முடைய மனதையும் சுத்தப்படுத்தி அன்னைக்கு வந்து சூரிய நாராயணர் பூஜை, இந்திர பூஜைனே வச்சுக்கலாம். அந்த சூரிய நாராயண பூஜை வந்து நம்ம கொண்டாடுறோம். முந்தின நாள் வந்து அந்த எல்லா வீட்லயுமே பாத்தீங்கன்னா இந்த காப்பு கட்டுறதுன்னு சொல்லுவாங்க. போகி அன்னைக்கு தான் இந்த காப்பு கட்டுவாங்க. வேப்பலை, இந்த பூவு இதெல்லாம் வெஞ்சு வேப்பலை, ஆவாரம்பூ, எருக்கம்பூ இதெல்லாம் வந்து கூட இந்த மாவிளையெல்லாம் வந்து 4 மூலையிலையும், அதாவது அக்னி மூலை, ஜல மூலை, வாயு மூலை, நிறுதி மூலைன்னு சொல்றேன் இல்லையா, எந்த வீடாக இருந்தாலும் 4 மூலைகள் இருந்தே தீரும். அந்த 4 மூலையில நீங்க காலி இடமா இருந்தாலும் சரி, காம்பவுண்ட் வாலா இருந்தாலும் சரி, இல்ல பிளாட்டாக இருந்தாலும் சரி, 4 மூலையிலையும் நீங்க வச்சு இந்த பூளப்பூ பாத்தீங்கன்னா அது ஏமாந்தா கண்ணை விழுந்துன்னா கண்ணு வந்து தெரியாம போயிடும். அதனாலதான் பூளப்பூ, கண்ணில் இருக்க பூளை போல அதனுடைய பூக்கள் அவ்வளவு ஒரு டல் ஒயிட்ல இருக்கும். அதனாலதான் இந்த வேப்பம்பூ, ஆவாரம்பூ, பூளப்பூ, வேப்பிலை மற்றும் மாவிலை இதெல்லாம் வந்து பண்ணோம். நம்ம வீட்டு அந்த காலத்துல எல்லாம் கிராமங்கள்ல எல்லா வீட்லயுமே மாட்டு தொழுவம் இருக்கும். அந்த மாட்டு தொழுவத்துக்கும் வந்து இந்த வேப்பங்க தட்டையெல்லாம் வந்து சுத்திலும் கட்டி விடுவாங்க. ஏன்னா கண் திருஷ்டி, ஓமல், பில்லி, சூன்யம், ஏவல் நோய்கள் எல்லாம் வராம இருப்பதற்காக. இது வந்து முக்கியமாக இந்த 12 மாதங்கள்ல எவ்வளவு திருஷ்டி, ஓமல் இதெல்லாம் விழுந்திருக்கும் ஒருத்தருக்கு. இதெல்லாம் கழிவதற்காகத்தான் போகி பண்டிகையை நாம் கொண்டாடி வீட்டை சுத்தப்படுத்தி மனதை சுத்தப்படுத்தி நாம் வாழ்வதற்கு ஆதாரமான இறைவனுக்கு நன்றி கூறி நம்ம வந்து அன்னைக்கு வந்து வெற்றிலை, பாக்கு, வாழைப்பழம், குங்குமம், தேங்காய் எல்லாம் உடைச்சு கற்பூரம் காட்டி நம்ம தெய்வங்களை நிலைப்பொங்கல் வைப்பாங்க. பொங்கல் வைக்கிறது அடுத்த நாள் வைக்கிறதா இருந்தாலும் இல்ல, அந்த பொங்கல் அன்னைக்கு இந்த வைபவத்தை நிலைக்கும் அந்த பொங்கல் வைத்து இது பண்றது. அந்த போகி பண்டிகையின் போது போலி, வடை, பாயசம், மொச்சை, சிறுதானியங்கள், பருப்பு வகைகள் போன்றவற்றால் உணவை தயார் பண்ணி, பதார்த்தங்கள் தயார் பண்ணி இறைவனுக்கு படைத்து நம்ம வந்து வருகின்ற தை திருநாள் துவக்கத்திலிருந்து எல்லோருக்கும் நல்ல ஆண்டாக பிறக்கட்டும், மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடக்கட்டும், மகிழ்ச்சியும் செல்வமும் ஆரோக்கியமும் நோயற்ற வாழ்வும் நல்ல உறவு பலமும் எல்லோருக்கும் சேர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு போகி பண்டிகையை துவக்கி அப்புறம் பொங்கல் திருநாளில் வரிசையாக 4 பண்டிகைகளையும் கொண்டாடி எல்லா வளமும் நலமும் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன்.
நன்றி, வணக்கம்.